Hi students, today we are going to see the chapter Python classes and objects. So Python classes and objects. So Python அப்படினா நமக்கு தெரியும் Python is an object oriented programming language. Okay. So classes and objects are the key features of object oriented programming languages. ஸோ நம்ம வந்து சிபிபியில் பார்த்துருக்கோம். சிபிபியில் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சேம் அதே மாதிரி நம்மளுடைய பைத்தான்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்மளுடைய கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தியரட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வெரி சிமிலர் டு தட் C++. So but creation and implementation of classes and object is very simple in Python compared to C++. ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸை நம்ம வந்து பைத்தானில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது C++ஓட கம்பேர் பண்ணும்போது ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இந்த கிளாஸஸ் மெத்தடில் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ கிளாஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின். ஸோ இந்த நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த டேர்மில் ஸோ நிறைய 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போல்டு பண்ணி காமிச்சிருக்கேன் ப்ளூ கலரில். ஸோ அதெல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுடைய மெயின் பில்டிங் பிளாக் அப்படின்றது எது அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் அண்ட் தோஸ் டேட்டா. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாலே கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டேட்டாஸ்னால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நாம் என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே காம்பினேஷனாக பைண்ட் அப் பண்ணது தான் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின். ஸோ இந்த 3மே 1 மார்க் தான். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அக்கார்டிங் டு த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் instances of a class or class variable. ஸோ இது 1 மார்க் கொஷின் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, கிளாஸில் க்ரியேட் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய அதை என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கிளாஸ் வேரியபிள் ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் an object. So example, all integer variables that we use in our program is an object of class int. Similarly, all string variables are also object of class string. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ், ஸோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இன்டீஜர் வேரியபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன எடுத்துப்போம், இன்ட் அப்படின்ற கிளாஸை எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடைய வேரியபிள் என்ன எடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்ஜெக்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அது இன்டீஜர் வேரியபிளாக இருந்தால் இன்ட்டுன்னு எடுத்துக்கணும், கிளாஸ் ஸ்ட்ரிங் வேரியபிளாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ கிளாஸ் அப்படின்னும் போது கிளாஸுடைய நேம் வந்து நம்ம வந்து கிளாஸ் டேக் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி கிளாஸுடைய நேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஹவு டு டிஃபைனிங் கிளாஸஸ். ஸோ ப்ரோக்ராமில் எப்படி நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ கிளாஸ் இஸ் டிஃபைன் பை யூஸிங் த கீவேர்ட் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ் மெத்தடில் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும், டெவலப் பண்ணோம் அப்படின்னாலே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வித்தவுட் திஸ் கிளாஸ் கீவேர்ட் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ எவ்ரி கிளாஸ் ஹாஸ் ஏ யூனிக் நேம் ஃபாலோட் பை ஏ கோலன். ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த நேம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ கோலன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கோலன் கொடுத்தோம் அப்படின்னாலே என்னது நம்மளுடைய அந்த லூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுக்காக நம்ம அந்த கோலனை கொடுக்குறோம். ஓகே, ஸோ கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும், கிளாஸுடைய நேம் கொடுக்கணும். ஓகே, அடுத்தது கோலன் கொடுக்கணும். ஸோ கீழே சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிளாஸ்ன்ற கீவேர்ட், கிளாஸுடைய நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 டு ஸ்டேட்மெண்ட் n வரைக்கும் கொடுத்துருக்கோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஓகே, so next statement in a class definition may be a variable declaration, decision control, loop or even a function definition. ஸோ இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் n அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், கிளாஸுடைய டெஃபினேஷன். ஸோ அந்த கிளாஸுடைய டெஃபினேஷன் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷனாக இருக்கலாம்,
ஆர் டெசிஷன் கண்ட்ரோலாக இருக்கலாம், இல்லை லூப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், ஈவன் ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம், ஃபங்க்ஷன் டெஃபினேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம ப்ரோக்ராமை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் வேணும் இல்லையா, ஸோ வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டெசிஷன் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம், இஃப் அந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸோ வேறு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது டெசிஷன் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு லூப், ஃபார் லூப், வைல் லூப்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது பர்டிகுலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் அப்படின்னா சம்முன்ற ஃபங்க்ஷன், ஃபேக்ட்னா ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அதோடைய டெஃபினேஷனும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பாடி ஆஃப் த கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கிளாஸ் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so variables defined inside a class are called as class variable and functions are called as methods. next இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் டெஃபினேஷன் இருக்குல்லையே, அதாவது கிளாஸுக்குள்ளே இன்சைட் ஆஃப் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த இன்சைட் ஆஃப் அ கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் வேரியபிள், அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லணும். கிளாஸுக்குள்ளே நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் எல்லாம் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 1 mark. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் நோன் அஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் டெஃபினேஷனுக்குள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட் இல்லையா. ஸோ இந்த கிளாஸ் வேரியபிளையும் மெத்தடையும் நம்ம ஜாயின் பண்ணி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கிளாஸ் இன்சைட் ஆஃப் த கிளாஸ் டெஃபினேஷனுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதில் கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, next the class members should be accessed through objects or instance of a class. இந்த class members இருக்குல்லையே, அதாவது class variables and methods இருக்குல்லையா, ஸோ அதெல்லாம் எப்படி அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா through objects. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூலயமா தான் நம்ம எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். A class can be defined anywhere in a Python program. ஸோ கிளாஸ் எந்த இடத்துல டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ப்ரோக்ராமில் ஸோ எங்கே வேணாலும் நம்ம அதை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் கண்டிப்பாக வேணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் எடுத்திருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து கிளாஸுடைய நேம் சாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் கமா ஒய், ஸோ 2 வேரியபிள்ஸ் எடுத்துட்டேன். இந்த 2 வேரியபிள்ஸும் கிளாஸ் வேரியபிள்ஸ். ஸோ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 10 கமா 20ன்னு கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஸோ எப்படி இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 20. இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த above code name of the class is sample and it has 2 variables x and y having the initial value 10 and 20 respectively. To access the values defined inside the class, you need an object or instance of the class. இப்போ நம்ம x, y ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூ வச்சுட்டு நம்ம ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு எதை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹவு டு கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் a class is created, next you should create an object or instance of that class. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறாங்க, ஸோ யூ ஷுட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் கிளாஸ். ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ் இன்ஸ்டன்டியேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த ப்ராசஸிங்க்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ஸ்டன்டியேஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்ட் 1 mark. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள். ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஏற்கனவே நம்ம பார்த்தது கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். ஸோ ஆப்ஜெக்டோடைய நேம் ஈக்குவல் டு கிளாஸுடைய நேம். ஸோ இப்போ அதோடைய நேரில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஸோ பேரந்திசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ பேரந்திசிஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய கிளாஸ் நேம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நம்மளுடைய கிளாஸ் நேம் ஃபங்க்ஷனோட நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். நோட் தட் த கிளாஸ் இன்ஸ்டன்டியேஷன் யூசஸ் ஃபங்க்ஷன் நோட்டேஷன் தட் இஸ் கிளாஸ் நேம் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா how to accessing class members. So class members அப்படின்னா என்னன்னு சொன்னோம், class variables and methods, அதாவது functions. Okay, so any class member that is class variable or method can be accessed by using object with a dot operator. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
கிளாஸ் வேரியபிளையும் மெத்தட்ஸையும் நம்ம எப்படி அக்சஸ் பண்ண போகிறோம் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் அப்படின்ற ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ஜெக்டோடைய நேம் டாட் கிளாஸ் மெம்பர் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது, இல்லாட்டி எந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அது. ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுவும் பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு டு அக்சஸிங் கிளாஸ் மெம்பர் அப்படின்னு கேட்டு சிம்பிள்ஸ் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ 1 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. ஸோ டாட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி வெரி சிம்பிள் லாஜிக் ஒன்று பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் டு டிஃபைன் எ கிளாஸ் அண்ட் அக்சஸ் இட்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் மெம்பர் வேரியபிள்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பாருங்கள். கிளாஸ் சாம்பிள். ஸோ நம்ம கிளாஸுடைய நேம் என்ன? சாம்பிள். ஸோ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 10, 20. ஸோ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம் கிளாஸ் அப்படின்றதுலே பார்த்தோம் இல்லையா இது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20, எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ கிளாஸ் இன்ஸ்டன்டியேஷன். அதாவது கிளாஸ் இன்ஸ்டன்டியேஷன் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம வந்து எப்படி ஆப்ஜெக்டோட கிளாஸோடைய நேமை வச்சு எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றது. ஸோ நம்மளோட இப்போ நான் க்ரியேட் பண்ணிக்கிற ஆப்ஜெக்டோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஓகேவா? ஸோ சாம்பிள் அப்படின்னு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சாம்பிளுடைய ஃபர்ஸ்ட் லெட்டராகவே நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எஸ் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ எஸ் ஈக்குவல் டு சாம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இப்போ சாம்பிள் அப்படின்றது கிளாஸ் நேமாக இருந்துச்சு இல்லையா? ஸோ பக்கத்தில் நம்ம ப்ராக்கெட் போட்டோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டால் இப்போ சாம்பிள் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. இப்போ ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த வேரியபிளை கால் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எஸ் அப்படின்றது. இப்போ பிரிண்டில் பாருங்கள். ஸோ பிரிண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸோ ஈக்குவல் டு ஸோ எப்படி கொட்டேஷன் கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் எப்படி கொடுக்கணும் பாருங்கள். எஸ் டாட் நம்மளுடைய வேரியபிள். ஸோ டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எஸ்ன்றது நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஸோ எந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்ற வேரியபிள். ஸோ எஸ் டாட் எக்ஸ். ஸோ அதே மாதிரி பிரிண்டில் ஒய்யோடைய வேல்யூ பாருங்கள். ஸோ எஸ் டாட் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸோ எக்ஸ்பிரஷன் பாருங்கள். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னும் போது எஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் டாட் ஒய். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குது பாருங்கள். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10, வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 20, வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த above code the name of the class is sample. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் நம்மளுடைய கிளாஸோடைய நேம் என்னன்னு பார்த்தோம், சாம்பிள். Inside the class we have assigned the variable x and y with initial value 10 and 20 respectively. These two variables are called as class variables or members variables of the class. Okay, so in class instantiation process we have created an object s to access the members of the class. The first two print statements simply print the value of class variable x and y, and the last print statement add the two values and prints the result. Okay, so Python class function or method is very similar to ordinary function with a small difference that the class method must have the first argument named as a self. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன் மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் மெத்தடும். பட் ஆனால் இதில் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த கிளாஸ் மெத்தட் மஸ்ட் ஹாவ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மஸ்ட் ஹாவ் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நேம்ட் அஸ் செல்ஃப். ஸோ நம்ம வந்து கிளாஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப்ன்றது ஒரு கீவேர்ட். ஓகே, ஸோ செல்ஃப்னு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நோ நீட் டு பாஸ் ஏ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட் வென் வி கால் த மெத்தட். ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஸோ இந்த செல்ஃப்க்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பைத்தான் ப்ரொவைட்ஸ் இட்ஸ் வேல்யூ automatically. So even if a method takes no arguments, it should be defined with the first argument called self. So இப்போ நம்ம இந்த செல்ஃப் அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கான வேல்யூ எதுவும் நம்ம இனிஷியல் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் அந்த செல்ஃபுக்கான வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக பைத்தானே ப்ரொவைட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. நாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அந்த செல்ஃப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக கண்டிப்பாக நம்ம கொடுத்துடணும். ஓகே, ஸோ இஃப் எ மெத்தட் இஸ் டிஃபைன் டு அக்செப்ட் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட் இட் வில் டேக் இட் அஸ் டூ ஆர்குமெண்ட்ஸ், தட் இஸ் செல்ஃப் அண்ட் த டிஃபைன் ஆர்குமெண்ட். ஸோ ஒன் ஆர்குமெண்ட் அப்படின்னும் போது நம்ம செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பட் டூ ஆர் மோர் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் டிஃபைன் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்ன வேல்யூ வேணாலும் நம்ம அதை பாஸ் பண்ணிக்கலாம். When you declare class variable within class, methods must be prefixed by the class name and dot operator. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ மெத்தட்க்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, கிளாஸோடைய நேமும் டாட் ஆப்ரேட்டரும் ஸோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the statements defined inside the class must be
ப்ராப்பர்லி இண்டென்டட். ஸோ நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அது கீழே இருக்கக்கூடிய ஸோ அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பர்லி இண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டேப் கீ யூஸ் பண்ணிவிட்டு நாம் கண்டிப்பாக இண்டென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அதோடைய ப்ரொசீஜர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் டோட்டல் அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் யூஸிங் கிளாஸ். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதோடைய டோட்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்றதும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ கிளாஸ் அப்படின்றது என்ன, கீவேர்ட். ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்ன, கிளாஸோடைய நேம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றது கிளாஸுடைய நேம். ஸோ இதை மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 ஈக்குவல் டு 45, 91, 71. ஸோ மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அப்படின்றதுலாம் ஸோ அதோடைய வேரியபிள்ஸ், கிளாஸ் வேரியபிள்ஸ். ஸோ அதுக்கான வேல்யூஸ் இங்கே இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா டெஃப் அப்படின்ற கீவேர்ட், ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஸோ டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இது நார்மல் ஃபங்க்ஷன் மெத்தட். ஸோ டெஃப் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ப்ராசஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்டு நான் செல்ஃப் அப்படின்னு எடுத்திருக்கேன். செல்ஃப்க்குன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ணவே இல்லை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சம். ஸோ சம்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாச்சு. சம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வேரியபிள் எப்படி அக்சஸ் பண்ணணும், எப்போவுமே கிளாஸ் நேம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு தான் நம்மளுடைய கிளாஸ் வேரியபிள் அக்சஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸுடைய நேம் என்ன, ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3. ஸோ இப்படி தான் நம்ம 3 வேரியபிளுமே நம்ம அக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆவரேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு ஸோ டோட்டல் டிவைடட் பை 3 இல்லையா. ஸோ டோட்டல்னால் என்ன பண்ணியிருக்கோம்னா சம் அப்படின்ற வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ சம் டிவைடட் பை 3. ஸோ நமக்கு இப்போ ஆவரேஜும் கிடச்சிடும். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட்டில் ஃபர்ஸ்ட் டோட்டல் மார்க்ஸ் சம்மையும் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆவரேஜ் மார்க்ஸ் ஆவரேஜையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் கொடுத்ததால என்ன பண்ணுவோம், ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எங்கே போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதோடைய ஆப்ஜெக்ட்டு கூட அது என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ரிட்டர்ன் அதை பாஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், ஸோ டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட்டுன்ற ஃபங்க்ஷன் போயிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், எதோடைய ஃபங்க்ஷன்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். நான் எஸ்ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்டுன்றதால அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ன்னு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஆப்ஜெக்ட் என்ன, எஸ் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க், டோட்டல், ஆவரேஜ் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் எஸ் டாட் ப்ராசஸ். நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்ன, ப்ராசஸ் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம எஸ் அப்படின்ற ஆப்ஜெக்டோட நம்ம லிங்க் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபங்க்ஷன் தான் போய்ட்டு ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் டெஃபினேஷனை கால் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகே, ஸோ தான் வந்து வெரி சிம்பிளான லாஜிக். ஓகே, ஸோ இந்த above program after defining the class an object s is created, the statement s dot process calls the function to get the required output. ஸோ இந்த s dot process ஆப்ஜெக்ட் என்ன, எஸ், அதோடைய ஃபங்க்ஷன் ப்ராசஸ். ஸோ அதுதான் என்ன பண்ணுது, ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதோடைய அவுட்புட்டை ஸோ எடுத்துக்குது. ஓகே, ஸோ note that we have declared 3 variables mark 1, mark 2 and mark 3 with the values 45, 91, 71 respectively. We have defined a method named process with self argument, which means we are not going to pass any value to that method. Okay, so first the process method adds the value of the class variable, store the result in the variable sum, find the average and display the result. ஓகே, ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருப்பாருங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 207, ஆவரேஜ் மார்க்ஸ் 69 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து வெரி சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ் மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.